தேவி, தேவி, அதிரூப சுந்தரியே, எங்கே போனாய்? எங்கே போனாய்? நீ என்னோடு வந்தால் பாதாள லோகத்தின் அரசியாக்கி நீ கனவிலும் பார்க்காத வாழ்வை உனக்கு நான் தருவேன். அதிரூப சுந்தரியே, இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு வேண்டாம். வந்துவிடு, வெளியே வா. தேவி, தேவி, எங்கே போனாய்? வெளியே வா. நீ இல்லாமல் நான் பாதாள லோகத்திற்கு செல்ல மாட்டேன். தேவி, அவன் குரலை கேட்டீர்களா முனிவரே? இந்த அரக்கனிடமிருந்து தப்பிக்க ஒரு வழியை சொல்லுங்கள். தேவி, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எங்காவது ஒளிந்து கொள்வோம். வாருங்கள். வெளியே வா. வா வெளியே. நீ எங்கே சென்றாலும் உன்னை நான் விட மாட்டேன். சுந்தரி, என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. சுந்தரி, எங்கே இருக்கிறாய்? தேவி, என்ன தேவி, தீவிரமாக எதையோ தேடுகிறீர்கள்? முக்கியமான பொருள் ஏதாவது தொலைந்து விட்டதா? முக்கியமான பொருள்தான் சுவாமி. நம் திருமணத்தன்று தாய் ஆதிசக்தி அழகான முத்து மாலையை அன்பாக தந்தார். அதை காணவில்லை. தேடிக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, எதற்காக இந்த சிரிப்பு? எனக்கு உரிமையான பொருளை, எனக்கு பிடித்தமான பொருளை தேடுவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா? தேவி, நான் என்ன சொல்வது? செல்வம் மொத்தத்திற்கும் நீங்கள்தான் அதிபதி. நீங்கள் விரும்பினால் உலகில் உள்ள எல்லா அணிகளும் என்னை அணிந்து கொள்ளுங்கள், என்னை அணிந்து கொள்ளுங்கள் என்று அணிவகுத்து வரும். மகாலட்சுமியாக இருந்தாலும் நகையின் மேல் உள்ள பற்று அகலாதோ என்று நினைத்தேன், சிரித்தேன். சுவாமி, நான் நகையை தேடவில்லை. நகையை தந்தவருக்கும் அதை பெற்றவருக்குமான உறவு, அதைத்தான் தேடுகிறேன். இதில் நகைப்பதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி உங்கள் பக்தர்கள் அன்பாக கொடுத்த பொருளை பாதுகாப்பீர்களோ அதுபோல்தான் எனக்கு இந்த முத்து மாலை. உண்மை உண்மை, மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். தொலைத்ததை தேட நானும் உதவி செய்கிறேன். சுவாமி, நீங்கள் எனக்கு உதவி செய்வதா? அது உங்களால் முடியாது. அசுரவதம், சிருஷ்டி என்று மகோன்னத செயல்களை செய்யும் தாங்கள் இந்த வேலையை செய்வீர்களா? நான் என்றால் நான் இல்லை. எந்த வேலையை யாரிடம் ஒப்படைத்தால் தீர்வு கிடைக்குமோ அவரிடத்தில் விட்டுவிடுவது புத்திசாலித்தனம். சுதர்ஷனா,
நீ எங்கு சென்றாலும் உன்னை விடமாட்டேன். தேவி, தேவி! முனிவரே, அவனிடம் இருந்து நான் தப்பிக்க ஒரு வழி சொல்லுங்கள். சொல்லுங்கள் முனிவரே. பயம் வேண்டாம் தேவி. பக்தர்களின் குரல் கேட்டால் ஓடி வரும் ஸ்ரீஹரி இருக்கும் பொழுது ஏன் பயம்? நான் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்திக்கிறேன். அவர் வருவார். நம்மை காக்க நிச்சயம் வருவார். கஜேந்திரனை முதலையிடமிருந்து காப்பாற்றிய கருணாமூர்த்தியே, அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை காத்த தயாமூர்த்தியே, பூதேவி இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறார். அவரை இந்த அரக்கனிடமிருந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஸ்ரீஹரி ரக்ஷமாம், ஸ்ரீஹரி பாகிமாம், ஸ்ரீஹரி ரக்ஷமாம், ஸ்ரீஹரி பாகிமாம், ஸ்ரீஹரி ரக்ஷமாம், ஸ்ரீஹரி பாகிமாம். சுவாமி, எத்தனை யுகங்கள் ஆனாலும், எவ்வளவு பெரிய பிரளயமே வந்தாலும் நாம் இருவரும் இப்படியே இருக்க வேண்டும். நான் உங்கள் இதய வாசனையாக என்றும் இருக்க வேண்டும். உங்களை விட்டு பிரியும் எண்ணம் எனக்கு ஒரு காலம் வரக்கூடாது. நம் இருவருக்கும் இடையில் ஒருவரும் வரக்கூடாது. உண்மை தேவி. நானும் நீயும் அன்பில் கரைந்து போயிருக்கும் இந்த தருணம் காலங்கள் கடந்து தொடர வேண்டும். நம் இருவருக்கும் இடையில் யாரும் வரக்கூடாது. ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, காப்பாற்றுங்கள். சுவாமி, என்னவாயிற்று? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? தவறாக எண்ணாமல் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். வைகுண்டத்தில் ஒரு பெண்ணிற்கு அடைக்கலம் தர வேண்டிய தருணம் வந்தால் உங்கள் சம்மதம் கிடைக்குமா? பெண்ணா? எந்த பெண்ணுக்கு நாம் அடைக்கலம் தர வேண்டும்? ஆபத்தில் இருக்கும் பெண்ணிற்கு. அவர் என் பாதுகாப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் சில காலம் பாதுகாப்பாக இருக்க வைகுண்டம்தான் சரி என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் பாதுகாப்பை எதிர்பார்ப்பவளா? யார் அந்த பெண்? பூதேவி. பூதேவியா? தேவி, தேவி, எங்கே இருக்கிறாய் தேவி? நீ என்னையே சோதிக்கிறாயா? உன்னை விட்டு இந்த லோகத்திலிருந்து போய்விடுவேன் என்று நினைக்கிறாயா? அது கனவிலும் நடக்காது. உன்னை தூக்கிக் கொண்டு பாதாள லோகத்திற்கு செல்வேன். இதை இரண்யாட்சன் உறுதியாக கூறுகிறேன். தேவி! ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி, ரக்ஷமாம் ஸ்ரீஹரி, பாகிமாம் ஸ்ரீஹரி.
தேவி, நான் 10 எண்ணுவதற்குள் நீ இங்கே என் எதிரில் வர வேண்டும். இல்லை என்றால் நான் இந்த காட்டையே பற்றி எரிய வைத்து விடுவேன். பிறகு நீ நெருப்பின் வெப்பத்தை தாங்க முடியாமல் என் எதிரிலே வந்துதானே ஆக வேண்டும். 1 சுந்தரி, என் வார்த்தைகளை கேட்டு மறைந்திருந்த நீ வெளியே வந்து விட்டாயா? என்னுடைய கோபத்தில் வெப்பத்திலிருந்து தப்பித்து விட்டாய். என் அன்பின் வெப்பத்தில் குளிர்காய வா தேவி, வா. தாயே, அங்கே பாருங்கள் என் பிரபுவின் மாயத்தை. இரண்யாக்ஷன் அந்த ராட்சசனை நீங்கள் தான் என்று நினைத்துக் கொண்டு இங்கிருந்து தூக்கிக் கொண்டு போய் விடுவான். ஸ்ரீஹரி நம்மை காப்பாற்றி விட்டார், காப்பாற்றி விட்டார். நமோ நமக. வா. தேவி, நீ மிகவும் புத்திசாலி. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தது மிகவும் மகிழ்ச்சி. உன்னை பாதாள லோகத்தின் ராணியாக்குகிறேன். என் பிரபுவின் மகிமையே மகிமை. எங்கள் ஸ்ரீஹரியின் லீலையே லீலை. நாராயண நாராயண. நமோ நமக. சுவாமி, இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டு என்ன யோசிக்கிறீர்கள்? நான் ஒரு வார்த்தை சொல்லலாமா? சொல்லுங்கள் தேவி, கேட்க தயாராக இருக்கின்றேன். அந்த பூதேவிக்கு வைகுண்டத்தில்தான் அடைக்கலம் கொடுக்க வேண்டுமா? இல்லை தேவி, வைகுண்டம் மட்டுமே பூதேவிக்கு பாதுகாப்பான இடம். வைகுண்டத்தை விட்டால் அவருக்கு வேறு எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. யார் அந்த பூதேவி? அவளை பற்றி ஏன் என் சுவாமிக்கு இவ்வளவு கவலை?
மிக்க நன்றி முனிவரே. பெரும் ஆபத்தில் இருந்து என்னை சரியான நேரத்தில் காப்பாற்றினீர்கள். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. தாயே பூதேவி, உங்களை காப்பாற்றியது நான் அல்ல, அநாத ரட்சகனும் ஆபத் பாந்தவனுமான ஸ்ரீஹரிதான் உங்களை காப்பாற்றினார். பக்தர்களுக்கு ஆபத்து என்றால் பொறுத்து கொள்ள மாட்டார் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டார். அந்த அரக்கனுக்கு உண்மை தெரிந்து அவன் இங்கு வருவதற்குள் நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். முனிவரே, எனக்கு சில விளக்கம் வேண்டும். அவன் ஏன் என்னை சிறைப்பிடிக்க முயலுகிறான்? அவன் பெற்றோர் அவனை சரியாக வளர்க்கவில்லையா? அவனுக்கு ஏன் இந்த காமுக புத்தி? என் தந்தை பிரம்மாவின் மானசீக புத்திரர்களும் பிரபு ஸ்ரீஹரியின் பரம பக்தர்களான சனத்குமாரர்கள் ஒரு முறை வைகுண்டம் வந்தார்கள். வேதங்களை பரப்புவதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சனகாதி முனிவர்களை ஜெய விஜயர்கள் வைகுண்ட வாசலில் தடுத்து விட்டனர். நில்லுங்கள். யார் நீங்கள்? நாங்கள் ஸ்ரீஹரியின் பக்தர்கள். இவர் சனாக்கர், இவர் சம்பத், அவர் சனாதர், நான் சனக்கர். இருக்கலாம். நீங்கள் அனுமதியின்றி உள்ளே செல்ல முடியாது. நாங்கள் வைகுண்டம் வருவதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை. நாங்கள் ஸ்ரீஹரியை பார்க்க வேண்டும். நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். எங்கள் அனுமதியை மீறி உள்ளே செல்ல முயன்றால் உங்கள் மீது பலப்பிரயோகம் செய்ய வேண்டி வரும். ஸ்ரீஹரி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உள்ளே அனுமதிக்க முடியாது. நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை. ஸ்ரீஹரி உலகத்தை காப்பவர். அவர் எப்படி ஓய்வெடுக்க முடியும்? பக்தர்களுக்கு மகிழ்ச்சியுடன் காட்சி தரும் பக்தவத்சலன் ஓய்வெடுத்தால் பக்தர்கள் அவரை எப்படி பார்ப்பார்கள்? இப்படி இருந்தால் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் விரிசல் விழுந்து விடுமே. நீங்கள் எங்களை தடுக்காதீர்கள். நாங்கள் உள்ளே சென்றாக வேண்டும். நில்லுங்கள். முனிவர்கள் ஆணையை மீறுவது முறையல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்க முடியாது. ஆணையை மீறுவது நாங்கள் அல்ல, நீங்கள்தான். தள்ளி நில்லுங்கள்.